ஹாய் கைஸ், அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு வெஜிடபிள் பாயா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம், ஒரு 2 டீஸ்பூன் அளவு. ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பீ லீஃப் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா, கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 10 போல் கடலைப்பருப்பு, இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு பொரிக்கடலை, கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு 8 முந்திரி பருப்பும் சேர்த்து 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. கருகிடக்கூடாது, அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இதை வந்துட்டு ஆறவும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இதில் தண்ணி ஊற்றி வலுவலுன்னு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஆயில் சேர்த்துக்கலாம், ஒரு 4 டீஸ்பூன் அளவு. நிறையா ஆயில் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பீ லீஃப், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய், நான் வந்துட்டு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட ஊற வச்ச பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். 8 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, அந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அந்த குருமாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்றாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்து விசில் போட்டு விட்றேன். ஒரு 5 விசில் வரட்டும், அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 விசில் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், சூப்பராக வந்துட்டு வெஜிடபிள் பாயா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பாயா வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.